ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 136வது தலைப்பு திருஷ்ட அதிருஷ்ட பலன்கள் தொடர்ச்சி. ஆனால் இந்த ஹைஜீன், மெடிக்கல் வேல்யூ, சைக்காலஜி எல்லாவற்றையும் விட முக்கியம் இந்த பிராதஸ்நானம் சாஸ்திரவத்தாக மந்திரத்துடனோ கோவிந்த நாமபூர்வமாகவோ பண்ணப்பட்டால் அது வெளியழுக்கை போக்குவதோடு ஆத்மாவையும் சுத்தி செய்ய பிரயோஜனப்படுகிறதென்பதுதான். ஷரீர அழுக்கு போகிறதும் மனசிலே அப்போதைக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுவதும் உடனே திருஷ்டமாக தெரிகிறது. நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரெங்தன் ஆவது போக போக தெரியும். ஆத்ம சுத்தி ரொம்ப நிதானமாகத்தான் தெரியும். பிராதஸ்நானமே மந்திரபூர்வமாக அல்லது பகவன் நாம பூர்வமாக விதிப்படி பண்ணப்படும்போது அதனால் நமக்கு ஏற்படுகிற புண்ணியத்தின் விளைவுகள், இதனால்தான், அது பிராதஸ்நானத்தின் புண்ணியத்தினால்தான் இந்த நலன் நமக்கு வாய்க்கிறது என்று டைரக்டாக தெரியாமல் என்றைக்கோதான் உண்டாகும். இந்த ஜென்மாவிலோ இந்த லோகத்திலோ கூட இல்லாமல் அது உண்டாகலாம். அந்த அதிருஷ்ட பலன்தான் ஆச்சாரங்களின் லட்சியம். திருஷ்டத்தில் எத்தனை நன்மைகள் உண்டானாலும் அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். இந்த காரியத்துக்கு இந்த விளைவு என்று டைரக்டாக நாம் கண்டுகொள்ள முடியாமல் இருப்பவை அதிருஷ்ட பலன்கள். அவை சாக்ஷாத் பரமேஸ்வரனின் சித்தப்படி நடக்கிற விளைவுகள். அவன் எல்லாவற்றையும் மூடி மறைத்து ஆட்டம் போடுகிறவன். இப்படி மாயை பண்ணுவதுதான் அவன் தொழில். அந்த மாயாவியே மகா கருணையோடு மகான்களாக ரிஷிகளாக இருக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய திவ்ய சித்தத்தை கொஞ்சம் திறந்து காட்டுகிறான். அதனால்தான் நமக்கு இரகசியமாக இருக்கிற உண்மைகள் அவர்களுக்கு தெரிகின்றன. பரம கருணையோடு அவற்றை லோகமும் உஜ்ஜீவித்து விட்டு போகட்டும் என்று அவர்கள் சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் அதிருஷ்ட பலனை தருகிற சமாச்சாரங்களை பற்றி நமக்கு ஆச்சார விதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் நமக்கு பிரத்யக்ஷ நிரூபணம், பிராக்டிக்கல் ப்ரூஃப் இல்லை, அல்லது இதற்கு சயின்டிஃபிக் பேசிஸ் இல்லை, அல்லது இது நம்முடைய சோஷியல் ஐடியாலஜிக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி அலட்சியம் செய்வது கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாகாது. நம் புத்தியின் நேர் ப்ரூஃபுக்கு வராத விஷயங்களும் ஈஸ்வரனுடைய மகா புத்தியில் இருக்க முடியும். அவற்றை அவனோடு அவனாக கலந்திருந்த மகான்கள் அறிந்து நமக்கு சொல்ல முடியும் என்பதில் பக்தியும் ஸ்ரத்தையும் இருக்க வேண்டியது அவசியம். ஆச்சாரம் என்பது மெக்கானிக்கலாக ஏதோ ஒரு ரொட்டீனை அனுசரிப்பது மட்டுமில்லை. ஷரீர காரியத்தோடு இதில் மனசின் பக்தி ஸ்ரத்தையும் கலக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லாது போனால் பலன் ஏற்படாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.